அதில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம குரிசுமலை வந்திருக்கோம். இது 67வது குரிசுமலை. அப்போ நம்ம ஏரியிலேருந்து நம்ம பையன் 2 பேர் நம்ம கைஸ் 2 பேர் கூட வந்திருக்கோம். அப்போ அவங்களும் மட்டும் நமக்கு ஒன்று நம்ம ஒன்று பாருங்கள். നമ്മൾ ഇതുവരെയൊക്കെ നോക്കി വന്നിട്ട് ആദ്യം വന്നിട്ട് കുരിശടിയാണ്. അപ്പുറത്തിട്ട് ഇവിടെ കാണുന്നത് തന്നെ കുരിശ്. ഇനിയാണ് നമ്മൾ ആദ്യമായിട്ട് കുരിശുമല വന്നിട്ട് ഫസ്റ്റുമായിട്ട് കയറത് വേണ്ടി നമ്മൾ പോരുത്. ഇത് വാങ്ങാൻ നമ്മൾ കായ്സ് കൂടെ அப்படி அங்கே போயிடலாம். நம்ம 4 பேர் வந்துட்டு என்ன இதை போகிறோன்னா நேராக ஸ்ட்ரைட் ஆகிட்டு நம்ம அந்த ரோடு குரிசுமலை ஏறோக்கு வேண்டி நாங்கள் போகிறோம். நாங்கள் 4 பேர் ஆகிட்டு சென்று கிளம்பியாச்சு. இனி நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேக்ஸிமம் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி போகாது. மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு அப்படியே இடையில ஸ்கிப் பண்ணி அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். கண்டினியூவாக பார்த்து நல்ல கொஞ்சம் இடையில சின்ன காமெடிகள் இருக்குது. அப்படி அதாவது நாங்கள் முதல் தடவை எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு வரதாகும். அப்படி உங்களுக்கு பாருங்கள், எங்கள் கூட பயணம் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு இடத்த எல்லாம் கரெக்டாக காட்டி தரோம். நம்ம வந்துட்டு என்ன 2 குரிசு வந்துட்டு நமக்கு அதில் சொல்லி தரதுக்கு வந்துட்டு மிஸ் ஆகி போச்சு. 2 குரிசுன்னா இட சைடில் ஏதோ வரும். அது எங்களுக்கு நாங்கள் எடுத்ததில் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகி போச்சு. சாரி கைஸ். நீங்கள் அதை வந்துட்டு அடுத்து நாங்கள் 3வது குரிசு விட்டு உங்களுக்கு கண்டினியூ அதை வந்துட்டு ப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டி தரோம். பாருங்க, நமக்கு நம்ம ஃப்ரெண்டு கூட எல்லாம் அப்படியே ஜாலியாக இட வேண்டிய அவையால நல்லா விளையாட்டு பாருங்க. அப்படியே நமக்கு முன்னாடி போகலாம் பாருங்க. இதாக இருக்க 3வது குரிசாக அந்த காண இது வந்துட்டு மூணாத்த குரிசம் கரெக்டு. நாங்கள் அது 2 குரிசு எடுக்க கொஞ்சம் எங்களுக்கு வந்து என்னென்ன எடுத்து வந்ததில் மிஸ் ஆகி போனதான் குரிசு 2 ஃபஸ்ட்டும் செகண்டும். நீங்கள் பாருங்கள், நமக்கு இதில் 3வது குரிசுக்கு அப்படி அங்கே போகலாம். இடது பக்கத்தில் இருக்க இதுதான் 3 இது வந்துட்டு 3வது குரிசா கண்டிப்பாக. கரெக்ட், இது 3வது குரிசா. இது வந்துட்டு பாருங்கள், அந்த சைடில் வந்துட்டு இட சைடில் சின்ன ஒரு ரோடு அங்கே மேலே போகுது. ஆட்கள் எல்லாம் வந்துட்டு வெயிட் இது இருக்குன்னு அதில் இருந்தவைய கொஞ்சம் அங்கே நடந்து வந்துட்டு அப்படியே வந்துட்டு வெயிட் இது இருக்காது. ஏன்னா நல்ல கொஞ்சம் இதாக ஒரு ஷீனம் அப்படி மாற்றதுக்கு வேண்டி அப்படி யாரும் இருக்காதாகும். பின்ன இது வந்துட்டு என்னென்னா நம்ம வலை வந்து நேரே போங்க. இது வந்துட்டு 4வது குரிசாகும். நம்ம இடையில ஸ்கிப் கொஞ்சம் விட்டு எடுத்ததாகும். இது வந்துட்டு 4வது குரிசாகும். இந்த 4வது குரிசு என்னென்னா இடது சைடில் இருக்குது. இந்த மேலே பைக்கில் எல்லாம் வருவினும். பைக்கில் காரில் எல்லாம் ஒரு சில பேருக்கு வருவினும். இந்த 4வது குரிசை தாண்டி வந்து கொஞ்சோட்டு பாருங்க. நீங்கள் இந்த இதை மேலே இருக்குது பாருங்க. அது வந்துட்டு என்னென்னா அது வந்து சர்ச் ஆகும். அதாவது நம்ம வந்துட்டு கீழே பைக்கில் எல்லாம் வரணும் இல்லை. பைக்கில் எல்லாம் வந்து கழிஞ்சு நேராக இதில் வந்து பைக் அங்கே மேலே வச்சுட்டு அதில் இருந்து ப்ரேயர் பண்ணலாம். அதாவது நல்ல சிலவங்க வந்துட்டு ஃபுல்லாக ஏற மாட்டணும் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக ஏறாதவங்க என்ன பண்ணால் இதில் வந்துட்டு அங்கே நடந்து வந்து இதில் வந்து இருந்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இருந்துட்டு அப்படியே அவங்க போகிறவங்க இருக்காங்க. அப்படி உள்ளவங்க எல்லாம் பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இது ஒரு சர்ச் தான். இந்த சர்ச்சில் இருந்து ப்ரேயர் பண்ணலாம். உங்களுக்கு அதில் வெயிட் பண்ணி இருக்கலாம். ப்ரேயர் முடிச்சு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு உங்களுக்கு போகலாம். இது வந்துட்டு நேர்ச்ச குரிசுன்னு நினைக்கிறேன். இதை வந்து இடது சைடாக வந்துட்டு இந்த குரிசு வச்சுருக்கு பாருங்க. இந்த சிலுவையெல்லாம் வந்து சிலுவை வச்சுருக்காங்க. இந்த இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா நம்ம நேர்ச்சைக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன நேர்ச்சை குரிசு அப்படின்னு சொன்னாங்க. தெரிஞ்சவங்க இதை பற்றி உள்ள என்ன எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னி போகிறது வந்துட்டு இன்னி நம்ம இதாக இங்கே போகிறது வந்துட்டு இதை வந்துட்டு 5வது குரிசு ஆகும். இன்னும் நம்ம வேறு நம்ம இஞ்சோட்டு உள்ளாருங்க. நமக்கு இப்படி இங்கே இது வந்து இது ஆட்கள் வந்துட்டு பார்த்தீங்களா, இது நடந்து வரைய கொஞ்சம் டயர்டானால அப்படி வெயிட் இது இருக்கேதாகும். இது வந்துட்டு 5வது குரிசு. மாதவை பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்க. நான் அதில் ஏதோ எழுதியிருக்கு போட படிச்சுக்க. எனக்கு அனைத்து மக்களும் அன்னை கற்பித்த ஜெபம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தந்தையின் மாப்பினை உன்னத ஆவியை இப்போது உலகின் மீது பொழிந்தருளும். அனைத்து மக்களும் உள்ளங்களில் தூய ஆவியார் குடிக்கொள்ளுவாராக. அது வழியாக ஒழுக்கக்கேடு, ஆபத்து, போர் ஆகியவற்றிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக. அனைத்து உலக மக்களின் தலைவியாதியாக தூய கன்னிமரியால் எங்கள் பரிந்துரைகளாக இருப்பார்கள். ஆமீன். கீழே பார்த்துட்டு இருந்தாலும் இது வந்துட்டு 5வது குரிசாகும். இதுக்கு மேலே வந்துட்டு இன்னும் இருக்குது. நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தது வந்துட்டு இப்போ பார்த்தாச்சு 5 குரிசும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே உள்ள வந்துட்டு அந்த பக்கம் போயிட்டு
பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதில் ஒரு பிக்சர் அதை பாறையெல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க, என்னென்னு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது தாண்டி இந்த மேலே வந்துட்டு நம்ம இந்த பக்கம் வச்சுட்டு தான் எங்கே ஏறி போக வேண்டியதுக்கு மேலே டாப்பில் அங்கே தெரியுது பாருங்கள். இதை தாண்டி நேரம் இதுக்கு பக்கத்தில் இன்னும் இந்த பக்கம் இந்த ரோடு வந்துட்டு அந்த சைடில் வந்துட்டு முடிஞ்சிட்டு பாறையிலையும் அடுத்து நம்ம அப்படி அங்கே ஏற போகுது. ஓகே, பேக்வர்ட் அந்த வரும்போது நம்ம டயர்டாக இருக்குன்னா இந்த பக்கம் வந்து டாய்லெட்டு அந்த டாய்லெட் வசதி இருக்குது. சிவன் எதுவும் சாப்பிடுறது அங்கே அதுக்குள்ளே ஏற்பாடு இருக்குது. 6வது பிரிட்ஜ் ஆகும். அடுத்து பின்ன போகிற வருஷத்துக்கு அடுத்து 7வது பிரிட்ஜில் வந்து 7வது பிரிட்ஜுக்கு நம்ம இந்த பக்கம் வந்துட்டு கடந்து போகணும். இந்த பக்கம் போகணும். அது வந்துட்டு இங்கே வந்துட்டு மண் தரையாகும். கீழே வந்துட்டு மண் தரையாக எதிராகும். இந்த ரோடு மொத்தம் இருக்குது. பார்த்து பிறகு ஓகே ஓகே ஜெவி போடா. நம்ம வந்துட்டு 6வது புதுசாக வந்தாச்சு. எனக்கு நல்ல டயர்டானால அப்படியே ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்டு அப்படி ஆகும். அது வந்துட்டு 3 நல்ல பேர் பாருங்க. நல்ல பேர் போறதுக்கு கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, சுத்து ஆட்ட மாதிரி இருக்கிறதா இருக்கு பாருங்க. அந்த போய் பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம எனர்ஜி எல்லாம் பூஸ்ட் பண்ணிட்டு யாரும் நம்ப முடியும். எல்லாரும் பார்ப்போம். நீங்களும் தாங்க அப்படியே பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. இது பயங்கர கஷ்டமாட்டு தான் இருக்குது. இந்த இடம் வந்துட்டு என்ன பயங்கர கஷ்டம் தான் யாரும் வர்றதுக்கு எல்லாம். அங்கே மேலே பாருங்க, ஒரு மேலே குடிசை தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு என்னென்னா சன்னு அங்கே மெயின் ഗായ്സ് ഭയങ്കര കഷ്ടമാണ്. ഒരു രക്ഷയില്ലാത്ത ഏറ്റമായിരുന്നു. അതാണ് ടോപ്പിൽ അവർ ചെറിയ ലൈറ്റ് കാണും, അതാണ് കുരിശ്. പിന്നെ ടോപ്പിൽ അത് അവിടെ ലൈറ്റ് അടിക്കും. ആകണ്ട ഏറ്റവും ടോപ്പിൽ ഒരു ചെറിയ ഒന്ന് കാണുന്നുണ്ട്, അതാണ് മെയിൻ കുരിശ്. ഇതിന്റെ സൂം വരില്ല, 4K ഇല്ലേ. സോ മാക്സിമം നമ്മൾ കയറി പോകണം. കുറച്ച് നോക്കി പാത്ത് സൂക്ഷിച്ച് കാലെടുത്ത് വെക്കണം. അല്ലെങ്കിൽ നമുക്ക് മണ്ണ് നോക്കാം. അല്ലെങ്കിൽ നമുക്കൊരു കുരിശ് വെക്കേണ്ടി വരും. முடிஞ்சாச்சு. இது 7வது குரிசி அங்கே போக மேலே கிடக்கு. அதுக்கு மேலே நமக்கு சின்னதாயிட்டு நம்ம அங்கே கீழே வந்து நல்ல வைப் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஒரு மின்மினி பூச்சி இது போல வட்டங்கள் எல்லாம் அந்த சைடில் எல்லாம் மின்மினி பூச்சிகள் பாருடா. இங்க பாருடா, நம்ம ഏറ്റവും താഴെ വന്നിട്ടോ. சாரி, மேல வந்துட்டோம். நம்ம 6 குரிசி ஆறியாச்சு. அதுக்கு வந்துட்டு 7வது குரிசாருக்கு மேலே போகணும். அதுக்கு முன்னே வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு குரிசு இருக்கு. ஒரு மணி அமைட்டு அடிச்சுட்டு மணி இருக்கு. குரிசை சாரி குரிசு அப்படியே இறங்கி வாங்க. பதுக்கு கல் பார்த்து பதுக்கு இறங்கி இல்லைங்க நமக்கு சேர்த்த மணி அடிக்கட்ட வரும். லாஸ்ட் என்ன எனக்கு மணி நீங்க வச்சு അതുകൊണ്ട് പതുക്കെ ഇറങ്ങി കൊണ്ട് ഓരോ മണി അടിപ്പം. ഏകദേശം ഒരു മണി, ഏകദേശം ഒരു നല്ലൊരു മണി. ഇതാക്കും ടോപ്പിൽ 6ാമത്തെ ഹൈറ്റില് മണി കാണിക്കാൻ ചോദിച്ചു. அப்படியே ശരി, അടി നീ അടി. ഒരു 5-6 അടി അടി. നീ അടിച്ചാ മതി. അണ്ണടിയാണ ശരി. ഇപ്പൊ ഞാൻ അടിക്കണം. അണ്ണടിയാണ. ഞാൻ ഇവിടെ നിൽക്കണം. കട്ടി അങ്ങോട്ട് തിരിക്കണം. என்ன வாவ், அருமையான സ്ഥലം. மனித உருளை கொண்டு ஐயோ நம்ம மணி அடிச்சாச்சு. மணி அடிச்சுட்டு நமக்கு இன்னும் 7வது குரிசுக்கு அங்கே மேலே ஏறுவோம் பாருங்க. இதெல்லாம் சின்ன இடம், சின்ன சின்ன பாதையில் கல் இதெல்லாம் இது பார்த்து பிறகு கார் எடுத்து வச்சு எல்லாம் வரணும். சின்ன சின்ன இடமாக்கும். പിന്നെ നേരത്തെ അங்கே கீழே வந்த மாதிரி நல்ல ரோடு வசதி அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. நேരെ எப்படி வந்து ஏறிப்போம். ஏறி போயிட்டு மேலே இன்னும் 7வது குரிசுக்கு மேலே போகும். 7வது
ஏழாமத்தல்லு 7 6 தாண்டியாச்சு. இது வந்து 7வது. അവിടെ ജെബി താഴെ നോക്കി നോടാ. நம்ம வந்துட்டு எட்டாவது குறிச்சு போன இடத்து மேலே நம்ம இதுக்கு கீழே நல்ல டயர்டாச்சு. டயர்ட் வந்து எல்லாரும் நம்ம அப்படி 27 நாற்பது 9 சரி. அப்போ 9வது குறிச்சு நம்ம வந்துட்டு கீழே வந்து வச்சு நல்ல டயர்ட். அப்போ நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்குது கொஞ்சம் இருந்துட்டு வெயிட் செய்துட்டு போய் நல்ல மழை பெய்யாமல் இருக்குது. அப்போது அங்கோட மேலே ஏறும்போது இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்ல கஷ்டமாக இருக்குது. சின்ன இட வசதி எல்லாம் குறவு. இப்போ அங்கே ஏறி வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? பாதி உயிர் போச்சு. எனக்கு மீதி உயிர் போச்சு. எனக்கு പിന്നെ ചൊല്ലണ്ട, எனக்கு மொத்தம் உயிர் போச்சு. சரி ஓகே. இனி நமக்கு இனி 9வது இல்லை? இனி 9வது குறிச்சு. அம்மோ இது எப்படி கிடக்கணும்? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் தாண்டி அப்படியே அங்கே போகணும். சரி ஓகே. ஒரு ஆணை பறந்துட்டு இப்படி வெயிட் பண்ணலாமா? இப்படி வேகமா ஏறண்டாமா? இங்க எல்லாத்தையும் ஃபாஸ்டா இருக்க முடியும். என்ன இல்லை எல்லாரும் ஃபாஸ்டாக இருந்தா ഏകദേശം കുരിശുമല വരെ ടോപ്പ് എത്താറായി. സോ കുരിശെത്തു. അത് എനിക്ക് കുരിശുണ്ടാക്കേണ്ട ഒരു അറിഞ്ഞൂടാ. ഒരാൾ തത്ത ടയർഡായതാ പോണ് ജോലി തീന്ന്. പിന്നെ ഏകദേശം കുരിശ് എത്രയായി ഒന്നും പറയാനും പറ്റില്ല. അതുകൊണ്ടാ ടയർഡായി. സോ ഇത് എത്രത്തെ കുരിശെന്ന് അറിഞ്ഞൂടാ. ഇതാ പോണ പൊട്ടൻ്റെ അടുത്ത് ചോദിച്ചാൽ ചിലപ്പോൾ പറയും. ആവണ്ടായി ഇത് എത്രത്തെ കുരിശ് പറ. എന്തോ പോണു പേര് കുരിശെന്ന് പറഞ്ഞപ്പോൾ ഇതാ പോണു. ഷാഡോ ഫ്രൈ ഇതെന്തൊരു ഹോട്ടലാണ് വെച്ചിരിക്കുന്നത്. ഷാഡോ ഫ്രൈ എന്ന് പറയും ബ്രോ. ചേട്ടാ ഞാൻ ജ്യൂസാ എന്താ സർവത്താണല്ലോ വെച്ചിരിക്കണ. ഗായ്സ് ഇതിപ്പോ എവിടെ എത്തി? എത്രാമത്തെ കുരിശ്? ഇത് തന്നെ 10ാമത്തെ കുരിശ്. 10? ആര് പറഞ്ഞേ? ഓക്കെ ഗായ്സ്, ഇത് ഭയങ്കര കഠിനമായ ഒരു പാറയാകും. സൂക്ഷിച്ച് കയറില്ലെങ്കിൽ നമുക്കൊരു
நல்ல சரக்கு பார்த்து அப்படி யாரும் வரணும். இது வந்து கல்லெண்ணி 14வது குருசு மேலே போனோம் அப்படிங்கிறது நம்ம வந்து மேலே போயிட்டு நல்லா டயர்டாச்சு. நல்ல கஷ்டம் யாரும் இருக்கு, நல்ல டயர்டாக இருக்குது. இன்னும் இங்கோட பார்த்தா தெரியும் சின்ன இடவெளி இது பாருங்க. அங்கோட்டு இருக்க மேலே வந்துட்டு நீ 14வது குருசு டாப். நம்ம இது யாராவது நல்லா கஷ்டப்பட்டு தான் இருந்தோம். பின்ன நாங்கள் வந்துட்டு இது வந்துட்டு டப்பு அந்த வாய்ஸ் வந்து 2வது நாங்கள் இப்போ கொடுத்தது. ஏன்னா எங்களுக்கு அந்த ஸ்பீக்கரு அந்த சவுண்டு பாட்டு போட்டிருக்கனால எங்களுக்கு கிளியராக வந்துட்டு என்ன பண்ணல என்னென்னு தெரியல. எங்களுக்கு நல்ல மூச்சு நல்ல திணறு இப்படி யார் இது பாருங்க. அங்கே நல்ல வைவாக இருக்குது பாருங்க, இருட்டாக இருக்குது. ஆனால் நல்ல மழையும் பெஞ்சிட்டு இருக்குது, நல்ல தணுப்பாக இருக்குது. எங்களுக்கு நல்ல டயர்டாச்சு. நாங்கள் வந்து வாய்ஸ் வந்து 2வது நாங்கள் இப்போ கொடுக்குது. இந்த இது வந்துட்டு வாய்ஸ் 190 வந்துட்டு நம்ம 2வது டப் பண்ணி தான் கொடுக்குறோம். ஏன்னா பயங்கர கஷ்டமாக இருந்தது, அதனால தான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் இருக்க நல்ல சவுண்டாக இருந்தது, அதனால் எங்களுக்கு பேசுறது வந்துட்டு கிளியராக கேட்கல. இனி நாங்கள் வாங்க மேலோட்டு நமக்கு போகல. அந்த டியூப் கட்டியிருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு மேலோட்டு நம்ம 14வது குருசுக்காக கூட மேலோட்டு போகிறதாகும். இந்த படம் எல்லாம் பாருங்கள் நல்ல புகையாட்டு இருக்குது. அதை பாருங்கள் புகையும் இதாட்டெல்லாம் இருக்குது. நம்ம பின்ன பாட்டில் வெள்ளம், இது 3வது பாட்டில் வெள்ளமாகும். மேலே பாருங்கள், மேலே எல்லாம் பார்த்தவங்களுக்கு அந்த லைட்டு காணது இல்லை வாங்க. நம்ம அந்த ரூட்டு தான் அப்படி அங்கே போக வேண்டியிருக்கு. சின்ன இடங்கள் எல்லாம் வந்து சின்ன இடங்கள் தான். நீங்கள் அப்படி பாருங்க, பார்க்கலாம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்துட்டு நம்மளை பார்க்கறவங்களுக்காக எங்களோட முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ ஒவ்வொரு இதுக்காக பார்த்து நாங்கள் எடுத்திருக்கோம். மேக்ஸிமம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.